எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன். சரி இப்போ இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போவுமே ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன். உங்கள் சுபாஷ் எம்பிஏ. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஒய்ஃப்க்கு ஆஃபீஸ் லீவு. அதனால் இன்றைக்கி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் தான் ரெடி பண்ணுவேன்னு. அதுக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடியாப்பம் அண்ட் சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக என்னோடய வீடியோஸில் வர நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் ரொம்ப லக்கி, அவங்க எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ அப்படிலாம் நிறைய கமெண்ட் வருது. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா என் ஒய்ஃப்மே என்னை அதை விட அதிகமாகவே நல்லா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபுங்கிறவங்க கண்ணாடி மாதிரி. நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை தான் திருப்பி எடுத்துக்க முடியுமே தவிர அதுக்கு மீறி வேறு எதுவுமே முடியாது. லவ் கொடுத்தீங்கன்னா லவ் கிடைக்கும், இல்லை கோபத்தை காமிச்சிங்கன்னா உங்களுக்கும் திருப்பி அதே கோபம் தான் கிடைக்கும். இதில் நீங்கள் கோவப்பட்டு எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் உங்கள் எல்லாத்துட்டையுமே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி. ஆக்சுவலாக இது வந்து குறிப்பாக இந்த அட்வைஸ் யாருக்காக பண்ணுறேன்னா பேரண்ட்ஸ்க்காக. அது ஈக்குவாலிட்டி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட. தயவு செஞ்சு யாருமே ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைன்னு பிரித்து பேசாதீங்க. தயவு செஞ்சு 2 பேருமே வீட்டு வேலையாக 2 பேருமே செய்யணும்னு கற்றுக் கொடுங்க. 2 பேருக்குமே அவங்கவுங்க பிளேட் அவங்கவுங்க வாஷ் பண்ணுங்கள், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யுங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், ஆம்பளை பையன் என்ன வேணாலும் பேசலாம், எதிர்த்து பேசலாம், பொம்பளை பிள்ளைங்க எதிர்த்து பேசக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க இவ்வளோ தான் பேசணும், அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றுங்க. 2 பேருமே அவங்களுக்கான நியாயத்தை அவங்க பேசட்டும், அவங்க பேசி தான் வாங்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டு விஷயத்தில் கூட நான் பார்த்துருக்கேன். பொம்பளை பிள்ளைக்கு அதாவது குவான்டிட்டிங்கிறது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்கிறத வேரி ஆகும். தயவு செஞ்சு சாப்பாட்டு விஷயத்துலையும் பாகுபாடு பார்க்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒழுக்கங்கிறது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, அது ஆண்களுக்கும் சார்ந்ததுன்னு கற்றுக் கொடுங்க. ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஆம்பளை பையன் என்ன வேணாலும் பண்ணால் அதுமாதிரி ஆம்பளை அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளை இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ். அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 2 பேருமே ஒழுக்கமாக தான் இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஈக்குவாலிட்டியை வெளியே போய் பெண்களுக்கு சம உரிமை வேணும், அது வேணும், இது வேணும் வெளியே போய் போராடாமல் வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டு பெண்களும் நல்லா இருப்பாங்க, உங்கள் வீட்டுக்கு வாழ வர பெண்களும் நல்லா இருப்பாங்க. இதுதான் சிம்பிள். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருக்குங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் நிறைய பேர்ட்ட கேட்டுட்டேன், யாருமே கரெக்டான ஆன்சர் சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு உங்களுக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, புகுந்த வீட்டில் நடக்கிற எந்த விஷயத்தையுமே பிறந்த வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற நிறைய மாமியார் தான் மகக்கிட்ட மட்டும் உன் புகுந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு கேட்டு இன்னும் நீ மக்கா இருக்க, அப்படி இருக்க, இப்படி இருக்க, உனக்கு அறிவு பத்தலைன்னு சொல்லி உசுப்பேற்றி விடுறாங்க. ஆனால் மருமகளுக்கு இருக்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மகள்களுக்கு மட்டும் இல்லை. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே எனக்கு இடியாப்பம் ரெடி ஆகிட்டு நான் சாப்பிட போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.